Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பீட்ஸ் லோடிங் டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து முழுக்க பிக்னஸ்க்கான வீடியோ. ஆல்ரெடி ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆரி ஒர்க் இப்போ தான் கற்றுக்க போகிறோங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சுகர் பீடு வந்து இந்த மாதிரி தான் லோட் பண்ணிப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஃபாஸ்ட் நமக்கு வராது. இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இதையே லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணக்கூடாது. போக போக நம்ம வந்து மெத்தடை மாற்றிக்கணும். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக நம்ம அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளால் நம்ம வந்து ப்ளவுஸ் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்ஸாக நம்ம வந்து லோட் பண்ணி எடுக்கும்போது ஜாஸ்தி டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் டைப் ஆஃப் பீட்ஸ் லோடிங் பார்க்கலாம். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் சுகர் பீட் லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நீடிலில் சுகர் பீடை லோட் பண்ணிக்கலாம். இப்படி இல்லை உங்கள்கிட்ட இந்த பாக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி சுகர் பீட் லோட் பண்ணுறதுக்காகவே பேக் மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் சாதா கிளாத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி சுகர் பீட் வச்சுட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீடில் இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு ஹரிசாண்டலாக இந்த மாதிரி லோட் பண்ணிக்கணும். அதனால தான் நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அது ரவுண்ட் ஷேப் பாக்ஸ் அந்த மாதிரினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெக்டாங்கிள் ஷேப்பாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி லோட் பண்ணும்போது ஈஸியாக லோட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக உங்களோட ஒர்க்கை ஈஸியாக பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் ஆஃப் பீட்ஸ் லோடிங் பார்க்கலாம். இந்த டைப்பில் வந்து நம்ம சுகர் பீட் லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி 5 mm 4 mm 3 mm 2 mm இந்த மாதிரி பீட்ஸ் வந்து பஞ்சஸில் கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து லோட் பண்ண முடியும். இந்த பஞ்சஸில் இருக்கிற இந்த பீட்ஸோட ஹோல் வழியாக நீடில் விட்டு அட் அ டைம் நம்ம வந்து 6 to 7 பீட்ஸ் வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் லோட் பண்ணுறது வந்து நம்ம டைமும் சேவ் ஆகும், ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிக்க முடியும். பீட்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதும் ஈஸி. இந்த மாதிரி நம்ம பீட்ஸை லோட் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பீட்ஸை வந்து அந்த பஞ்சஸ்லேயே நம்ம நாட் போட்டு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஹோல் வழியாக நீடில் விட்டு நம்மளால் மேக்ஸிமம் இந்த நீடில் எவ்வளோ பீட்ஸ் லோட் பண்ண முடியுமோ அந்த அளவு லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.